அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா வருதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பெருமான் நமக்கு அருளிய பேருபதேசத்திலிருந்து அவருடைய உபதேசங்கள் எப்படி இருந்தன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பெருமான் அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல்களினால், அதாவது 1/1/1823 தொடங்கிய திருவிளையாடல் 30/1/1874 இரவு 12 மணி வரையிலும் 51 ஆண்டுகள் திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 51 ஆண்டுகளை 8 ஆண்டுகளாக பிரித்து தனது மகனுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம், தனது மகனை, நமது பிள்ளை பெருமான் அவர்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சமயங்களிலும் மார்க்கங்களிலும் மதங்களிலும் சொல்லப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டு இருக்க செய்து, சென்னையிலே 33 ஆண்டுகள் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் சமயங்களையும் மார்க்கங்களையும் மதங்களையும் பின்பற்றி கொண்டிருக்கிறார். அதன் பிறகு தன் மகனுக்கு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த பிறகு மீண்டும் வல்லப்பெருமான் அவர்கள் பூலோகத்திற்கு வந்து இங்கே கருங்குழியிலே 9 ஆண்டுகள் இருப்பிடமாக இருந்து கொண்டு, அதன் பிறகு ஜீவகானிய ஒழுக்கத்தை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தர்மசாலையை நிறுவி அணையாடுப்பை மூட்டி சமய உணவை சமைத்து பசியோடு வருகின்றவர்களுக்கு பசியை போக்கிக் கொண்டிருக்கின்ற நிலைகள் எல்லாம் நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துவிட்டோம். தர்மசாலையிலே நமது பிள்ளை பெருமானவர்கள் இருக்கும்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனை பார்ப்பதற்காக வருகிறார். தந்தையை வரவேற்கிறார் மகன். அருட்பெருஞ்சாண்டவர் கூறுகிறார் மகனிடம், மகனை, இனிமேல் நாம் 2 பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தையும் மகனும் மேட்டுக்குப்பம் செல்லுகிறார்கள். அங்கே இருக்கின்ற அந்த குடிசையிலே இப்போ இருக்கின்ற சித்தி வளாகம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கே இருந்து கொண்டு சபையை நிறுவியது, அகவல் எழுதியது, தைப்பூசத்தன்றைக்கு ஜோதி காட்டியது, எல்லா நிகழ்ச்சிகளும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளை பெருமானவர்கள் சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொடியை கட்டி அங்கே பேருபதேசம் செய்கிறார். அந்த பேருபதேசத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 48 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இனி 3 ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது. 51 ஆண்டுகளுடைய திருவிளையாடல்களில் 48 ஆண்டுகள் முடிவடைந்து 3 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இருக்கும்போது தான் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் சித்தி வளாகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பேருபதேசத்திலே நாம் 3 பகுதிகளாக பார்த்திருக்கிறோம். இன்று 4வது நாளாக பேருபதேசத்திலே நாம் பார்க்க போகிறோம். பேருபதேசம் கொடிகட்டி ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை காலை 8 மணி, அதாவது 22/10/1873 ஆண்டு புதன்கிழமை காலையிலே 8 மணிக்கு சுத்த சன்மார்க்க கொடியை ஏற்றி அங்கே பேருபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்கள் இதனுடைய தொடர்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய 4வது நாளாக அந்த பேருபதேசனுடைய இறைவனுடைய பேருபதேசங்களுடைய சொற்பொழிவை நாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்ததனுடைய ஒரு சுருக்கம், ஒரு மைய கருத்து. கொடிகட்டி என்பது சுத்த சன்மார்க்க நெறியை கொண்ட கொடி. சுத்த சன்மார்க்க நெறியை கொண்ட தலைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாற்றல்களையும் சுத்த சன்மார்க்க நெறிகள் எப்படி இருக்கின்றன என்பதை குறிப்பது தான் அந்த கொடி. கொடி எப்படியெல்லாம் என்னை ஆட்கொண்டது என்று கூறுவார். கொடி ஆட்கொண்டது என்பது இறைவன் தன்னை எப்படியெல்லாம் ஆட்கொண்டார் என்ற நிலைகளை நாம் கொடிப்பாட்டிலே பார்த்து விட்டோம். பேருபதேசத்தினுடைய முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், உலக மக்களுக்கு சொல்லுகிறார், உலக மக்களே, நீங்கள் உண்மையான கடவுளை யார் என்று அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தோன்றி அதை உருவாக்கியவர்கள் அவர்களுடைய கர்த்தாக்களை தெய்வங்களாக உருவாக்கி உருவகப்படுத்தி வழிபாட்டு முறைகளை அமைத்து வழிபட செய்து விட்டார்கள். நீங்கள் எதிலுமே லட்சியம் வைக்க வேண்டாம். வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், நீங்கள் எதிலுமே லட்சியம் வைக்க வேண்டாம். அவைகளெல்லாம் இறைவனை சொல்லுகின்ற உண்மையான நிகழ்வுகள் அல்ல என்பதையெல்லாம் கூறிவிட்டு இன்று 4வது நாளாக அந்த பேருபதேச நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி, சித்தாந்தி என்று
பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும். நல்லா கவனிக்கணும். அதாவது சமயம் தவிர மதங்களிலும் உண்டு. சமயங்கள் என்பது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சைவம், வைஷ்ணவம், கௌபாரம், சௌரம், காணாபத்தியம், இப்படி ஒவ்வொரு சமயங்களுக்கும் தலைவர்கள் உண்டு. சைவ சமயத்தின் தலைவன் சிவபெருமான், வைஷ்ணவ சமயத்தின் தலைவன் திருமால், கௌபார சமயத்தின் தலைவன் முருகன், காணாபத்தியத்துடைய சமயம் தலைவன் விநாயகன், சௌரம் சூரியன், சாகதம் அம்மை, இப்படி சமயங்களுக்கும் தலைவர்கள் உண்டு. இவர்களை தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி, சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும், தாங்களே பெயரிட்டுக் கொள்வது, நான் ஒரு வேதாந்தி, சித்தாந்தம் படித்தவன், வேதாந்தம் படித்தவன், அந்த நிலைகளிலே இருக்கின்றவன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற பெரியவர்களும் உண்மை அறியாது. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன உண்மைனே தெரியாது. பிரபஞ்சத்தின் உண்மைகள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. காரணம், நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. புராணங்களிலும் இதிகாசங்களிலும் எல்லாம் படிச்சிருப்பீங்க. கீதை உபதேசம் சொன்னது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. அதே போல முனிவர்களும் சரி, வியாசரும் சரி, வியாச முனிவரும் சரி, வசிஷ்ட முனிவரும் சரி, அந்த ரிஷிகளும் கூட தங்களுடைய மாணாக்கர்களுக்கு, அடியார்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். உலக மக்களுக்கு யார் உபதேசம் செய்தது? அதை இங்கே சொல்ல வராரு. நல்லா கவனிங்க. வேதாந்தம், சித்தாந்தம் படிச்சுட்டு நான் ஒரு பெரிய வேதாந்தி, நான் சித்தாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர்களும் உண்மை நிலை அறியாது. அவங்களுக்கு உண்மை தெரியாது. உண்மை நிலை அறியாது. சமயவாதிகளைப் போலவே ஒன்று கடக்க ஒன்று உளறுகிறார்கள். சைவ சமயத்தை சேர்ந்தவன் அவனுடைய சமயம் தான் பெருசுன்னு பேசுவான். சிவபெருமானை தலைவனாக ஏற்றுக்கொண்ட சைவ சமயத்தினர் வைஷ்ணவ சமயத்தை பற்றி பேசும்போது உளறுவார்கள். நாங்கள் தான் பெருசுன்னு உளறுவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள். அதான் சொல்றாரு, இவங்களை போல நீங்களும் இருக்க வேண்டாம்னு சொல்ல வர்றாரு. அதான் என்னுடைய மைய கருத்து. அதை பாடலிலே சொல்லுவார். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே ஆதி முதல் அபிமானித்து, ஆதியிலே அபிமானித்து அலைந்து திரிகின்ற மக்களை வீணாக கழித்து கொண்டு மடிவது அழகலவேன்னு அந்த பாட்டில் சொல்லுவார். ஏன்னா அந்த மாதிரி மக்களை உருவாக்கிட்டாங்க. அவங்களுக்கு உண்மை தெரியாது. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அறுப்பறிஞ்சது அவங்களுக்கு தெரியாது. நமது பிள்ளை பெருமானவர்களுக்கு தான் தெரியும். அதான் இங்கே சொல்கிறாரு. அவங்களுக்கு தெரியாமல் சமயவாதிகளை போன்று மதவாதிகளும் உளறி கொண்டிருக்கிறார்கள். மதவாதிகள் என்பது மதத்தை உருவாக்கியவர்கள். கிறிஸ்துவ பெருமக்களை கிறிஸ்துவ மதம் உருவாக்கியது தெரியும். இஸ்லாமிய மதத்தை உருவாக்கியது தெரியும். புத்த மதத்தை உருவாக்கியது புத்தன் என்று தெரியும். சமணம், மகாவீர், இப்படி பல தலைவர்கள் உண்டு. எனவே மதவாதிகளும் சமயவாதிகள் போல உண்மை தெரியாது, ஒன்றுக்கு ஒன்று முரணாக உளறி உளறுகிறார்கள். அதனால் நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம். யார் சொன்னது? யார் சொல்லல? பிரபஞ்சம் தோன்றி 4 யுகங்கள் அழிஞ்சு போச்சு. 4 யுகங்களில் தோன்றிய மார்க்கங்களும் அழிஞ்சு போச்சு. சமயங்களும் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சதுன்னு யார் சொன்னது? நமது பிள்ளை பெருமான் தான் சொல்றாரு. உலக மக்களே, நீங்கள் அதையெல்லாம் நம்ப வேண்டாம். எல்லாருமே உளறுகிறார்கள். உண்மை யாருக்கும் தெரியாது. எவகையிலும் தெய்வத்தை புறமாக புலப்பட சொல்லவில்லை. புறமாக என்பது விளக்கமாக, எல்லாம் அகமகன் புறமகன் சொல்லுவார் வழக்கமான. அகம் என்பது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது. புறமாக சொல்றதுன்னா வெளியே யாரும் உண்மையை சொல்லவில்லை, அவங்களுக்கு தெரியாது, புலப்பட சொல்லவில்லை. மக்களுக்கு தெரியும்படி உண்மை நிலைகளை யாருமே விளக்கவில்லை என்று கூறுகிறார். இதை ஒருத்தர் பிள்ளைப்பெருமானவர் சொல்லுவார். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் உருவாக்கியவர்கள் எல்லாம் மலங்களை சூழ்ந்தவர்கள் என்று சொல்லுவார். ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துறவை போன்ற மலங்களை சூழ்ந்தவர்களும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை கொண்டவர்கள் தான் இதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அவங்களுக்கு உண்மை தெரியாது. சுத்த சன்மார்க்கத்தை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் உண்மையை சொல்ல முடியும் என்று கூறுவார்.
அதை தான் இங்கே சொல்கிறாரு. அதனால் மக்களை நம்பாதீர்கள், அவங்கெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காங்க, முன்னுக்கு மின் முரண் பேசிக்கிட்டு இருக்காங்க, யாருமே வெளிப்படையாக உண்மையாக யாருமே சொல்லவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தால் என்னை தெய்வம் என சுற்றுகிறார்கள். எல்லாம் கவனிக்கணும், இதை இந்த வரியை ரொம்ப அற்புதமாக கவனிக்கணும். இவர் வல்லப்பமானவர்கள் இறைவனுடைய மகன். ஆனால் எந்த இடத்திலையும் நான் இறைவனுடைய மகன், இறைவனால் வருவிக்க விட்டவன் என்று பின்னாளில் தான் கூறுவார். அதுக்கு முன்னால் அவருக்கு தெரியும், ஆனால் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. இவர் சில அற்புதங்களை காட்டினால், சில அற்புதங்களை காட்டியிருக்கும் போது இவர் தான் தெய்வம் என்று நினைத்து கொண்டு இவர் பின்னால் சுற்றி கொண்டு இருக்கிறார்களாம். அது வேண்டாம், நான் தெய்வம் இல்லை. இவர் எப்போ தெய்வம் என்று சொல்லும்போது அருப்பஞ்சோதி ஆண்டவர் தன்னோடு இரண்டரை கலந்த பிறகுதான் உலக மக்களுக்கு தெரியும். அப்போ என்னை தெய்வம் என்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள். இறைவன், உண்மையான இறைவனை தெரியாமல் தானே என்னை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இறைவன் யார் என்ற நிலையை உணர்த்துவதற்காகத்தான் வல்லப்பமானவர்கள் இங்கே வருவிக்க விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுத்த சன்மார்க்கத்துடைய நெறியினுடைய தலையாய நெறி, முக்கிய நெறி, இறைவன் ஒருவன் தான். இரண்டு இறைவன் இருக்க முடியாது. அதனால தான் இது சொல்றாரு. இவர் இறைவன் தான், இறைவனால் வருவிக்க விட்டவர். இப்போ அவர் சொல்ல மாட்டார். அப்போ உண்மையான இறைவனை உலக மக்களுக்கு சொல்லணும். அதனால தான் சொல்றாரு, இந்த மாதிரி நிலைகள் இல்லை, என்னை சுற்றி கொண்டிருக்கிறார்கள், உண்மையான இறைவனை யார் என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டுக் கொண்டே இருக்கின்றேன். இன்னும் அப்படிதான் நான் இருக்கணும். உண்மையான இறைவனை பற்றி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுக்கும் பதில் சொல்றார். ஏன் உண்மையான தெய்வத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தலால் அல்லாது, ஒரு பதார்த்தம் சொல்றாரு. பதார்த்தம்னா சாப்பிட்ற பொருள், பண்டங்கள், தின்பண்டங்கள், திங்கிற பண்டங்கள், திங்கிற பொருள்கள். அப்படி அந்த பொருளை நம்ம சாப்பிட்டாதான் அதனுடைய சுவை தெரியும். சாப்பிடாம இருந்தால் எப்படி தெரியும்? அதை ஒரு பாடலிலே சொல்லுவார். இங்கே உலக மக்களுக்கு சொல்லுகிறார், அங்கே தேவர்களுக்கு சொல்லுவார். எப்படி? பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்றவர்கள் எல்லாம், புத்தன் போன்ற மத தலைவர்கள், அருகர்கள் தான் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள். மகாவீரிலிருந்து எல்லாமே டோட்டலாக மொத்தமாக அதில் அடங்கிடும். அருகர் என்ற சொல்லலாம் அடங்கிடும். இவர்கள் எல்லாம் இறைவனுடைய அருள் ஒளியால் சிறிதளவு அருளை பெற்றுக்கொண்டு இந்த வையகத்துக்கும் வானகத்துக்கும் மனபோனபடி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டார்கள். அப்படிலாம் சொல்லுவார். அதை சொல்லிட்டு சொல்லுவார், தேன் முகந்து உண்டவர் போல. அதுக்குதான் இது சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி ஒரு பதார்த்தத்தை, அதாவது ஒரு தின்பொருளை, திங்கிற ஒரு பண்டத்தை, தின்கின்ற பொருளை, சாப்பிடுகின்ற பொருளை சாப்பிட்டாதான் அதனுடைய ருசி தெரியும். அதுக்காக அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. உள்ளங்கையில் தேனை ஊற்றிக்கிட்டு மோந்து பார்த்துக்கிட்டு சுவையாக இருக்கிறதே என்று சொல்லுபவர்களைப் போல, தேனை சாப்பிட்டு பார்த்தா தான் இனிப்பாக இருக்க தெரியும். சாப்பிடாமலே இனிப்பாக இருக்கிறது சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதை தான் இங்கே சொல்கிறார். ஒரு பதார்த்தத்தை கொடுத்துட்டோம்னா, ஒரு திங்கிற பண்டத்தை நம்ம சாப்பிட்டாதான் அதனுடைய சுவை தெரியும். அதனுடைய பதார்த்தத்தை அனுபவித்தல் அல்லாது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது. அப்போ ருசி தெரியாது. அப்போ இதனுடைய அனுபவம் என்னன்னா, இறைவன் யார் என்று தெரிஞ்சாதான், அதான் சொல்ல வர, இறைவன் யார் என்று தெரிஞ்சாதான் அவனுடைய அருள்நிலையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இறைவன் யாருன்னு தெரிஞ்சாதான் இறைவனுடைய அருளை பெற முடியும். அதுக்கு இந்த பதார்த்தத்தை, இந்த தின்கின்ற பொருளை உதாரணமாக சொல்லுகிறார். ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. சாப்பிடாம ஒரு தின்பண்டம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, இனிப்பில் எத்தனையோ வகை உண்டு. இனிப்பை கொடுத்தா இது இனிக்குன்னு நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம சாப்பிட்ருக்கோம். சாப்பிடாத ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்தா எப்படி அது மேலே விருப்பம் இருக்கும் சொல்லுங்க? இருக்காதுல்ல? அதை சொல்றாரு, அது மேல் இச்சை போகாது. அதுபோல தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தலால் அல்லாது தெய்வத்தினிடத்தில் பிரியம் வராது.
தெய்வத்தில், அதாவது கடவுள் மேல் பக்தி கொண்டு, கடவுள் மேல் அன்பு கொண்டு, நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து சொல்றாங்கல்ல ஞானசேகரில் முதல் பாட்டில். அப்படியெல்லாம் நினைச்சாதான் ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து இறைவனை நினைக்கணும். அப்படி உள்ளத்தில் நினைச்சாதான் இறைவனுடைய நிலை நமக்கு தெரியும். தெய்வத்திடத்தில் பிரியம் வராது. ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரணம் செய்து கொண்டிருங்கள், விசாரம் செய்து கொண்டிருங்கள். அதனால தான் சொல்றாரு, விசாரம் என்பது பரவிசாரம், பரம் அபரம் என்று 2 விசாரங்கள் உண்டு. இகலோக விசாரம், பரலோக விசாரம். இகலோக விசாரம் உலகியலை பற்றியே நினைச்சிட்டு இருக்கிறது. உலகியல உலக மக்கள் அதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. பரலோக விசாரணை ஒன்று இருக்கு, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றது இங்க அப்படி சொல்றாரு. அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால், எப்படி விசாரணை செய்வது அதுக்கு விளக்கம் சொல்றாரு. ஒரு இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அருட்பெருஞ்சாண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இறைவனை பற்றி விசாரணை பண்ணணும், விசாரணை செய்யணும். அப்போ யாரு தெரிஞ்சுக்கணும்ல சொல்றாரு. அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவர்கள் எப்படிப்பட்டன நமக்கு தெரிஞ்சது. அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உண்டு, நமக்கு தெரிஞ்சது. அது எப்படிப்பட்டன, இவைகளுடைய சுரூப சுபாவம் என்ன, இவை முதலான அண்ட விசாரமும். இப்போ சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்கு, எப்படி உருவாகுது, எப்படி சுற்றி கொண்டு இருக்கிறது, அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எப்படி ஒளி கிடைக்கிறது, விசாரணை பண்ணணும்ல. அப்போ இறைவன் ஒருத்தர் இருக்கணும், அந்த இறைவன் தான் இவங்களுக்கு ஒளி கொடுக்கணும். இது அண்ட விசாரம். அதான் திருவருட்பாவில் வளர்ப்பமன் தெளிவாக சொல்லுவார், பரிபூரணமாக ஒளி வீசி கொண்டிருக்கின்ற இறைவன் என்று சொல்லுவார். அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரம் ஒளியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இது விசாரம். இந்த விசாரத்தை அண்ட விசாரம் என்று கூறுகிறார். அதே மாதிரி பிண்டத்திலும் விசாரம் உண்டு. நம்ம பிண்டத்திலும் விசாரம் உண்டு. பிண்டத்தில் நாம் யார், இத்தேகத்தின் கண் பூர்வம், கை மூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் உண்டாவது ஏன்? அதாவது மக்களுக்கு புலம் விளக்கணுன்றதுக்காக ஒரு தெளிவான விளக்கம் சொல்றாரு எளிமையா. இப்போ நமது பிண்டம் இருக்கு, இந்த பிண்டத்தில் உடம்பு ஃபுல்லாக நமக்கு ரோமம் இருப்பதில்லை இல்லையா? தலையில் இருக்கு, புருவத்தில் இருக்கு, கொஞ்சம் வாலிப பருவத்திலே முகத்தில் மீசம் முளைக்கும், அக்கல்ல இருக்கு, இப்படியெல்லாம் சில இடங்கள்ல ரோமங்கள் இருக்கு இல்லையா? இது மட்டும் மற்ற இடத்துல மட்டும் ஏன் இருக்கிறது இல்லை? இதை விசாரிக்க சொல்றாரு. விசாரிக்க சொல்றதுன்னா நம்மளே நினைக்க சொல்றாரு. அப்போ ஏதோ ஒன்று நடக்குது இல்லை? ஒரு தாயின் கருவறையிலே பிண்டமாக இருக்கும்போது விந்துவனுடைய அணுசக்தியிலிருந்து, ஒரு தந்தையினுடைய விந்து பையிலிருந்து ஒரு விந்து அணு ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில சுரோனி திரள்னு சொல்லுவார், அதில் போய் சேர்ந்த பிறகு அந்த அணு உயிர் பெற்று பிண்ட வடிவத்தில் மாறும்போது, பௌதிக வடிவத்தில் மாறும்போது அங்கே ஒன்று இருக்கிறது இல்லை. அந்த பிண்ட வடிவத்தில் ஆரம்பமாகும் போது அதன் பிறகு குழந்தை 10 மாதம் கழித்து வெளியே வரும்போது தலையில் மட்டும் கொஞ்சம் முடி இருக்கும் இல்லையா? அதன் பிறகு ஆண் குழந்தைக்கு எப்படி இருக்கு, பெண் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கின்றது, உலகியல் இயற்கை, அது நமக்கு தெரியும். இதை ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம இந்த பிண்டத்தை விசாரணை பண்ண வேண்டும், விசாரம் செய்ய வேண்டும், அதாவது தெரிஞ்சு கொள்ள ஆராய வேண்டும் என்று சொல்லுகிறார். அண்ட விசாரம், பிண்ட விசாரம். இப்போ அண்டத்தில் அகம் என்பது அக்னி, அகப்புறம் என்பது சூரியன், புறம் என்பது சந்திரன், புறப்புறம் நட்சத்திரங்கள். இது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் சொல்லிட்டாரு. இதே மாதிரி பிண்டத்திலையும் உண்டு. அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன். நல்ல கவனிக்க, ஜீவனுக்கும் ஆன்மாவுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜீவன்னா உயிர். அப்போ அந்த ஆன்மாவாக தான் அந்த உயிர் நிற்குது. புறம் என்பது ஐம்பொறிகள், புறப்புறம் என்பது அந்த கரணங்கள். இப்படி நிறைய விளக்கங்கள் இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ அண்டத்திலும் பிண்டத்திலும் விசாரணைகள் நீங்கள் செய்ய வேண்டும். அப்போதான் இறைவனுடைய நிலை தெரியும்.
இயற்கையாக உருவாகிறது வேற. ஒரு மனிதன் பிறந்து ஒரு தாயின் கருவறையில் மனிதன், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உருவாகும் போது நிலைகள் மாறிக்கொண்டே போகும்போது ஒவ்வொரு காலத்திற்கும் நிலைகள் மாறுகிறது. அப்போ இந்த பிண்டத்தில் இருக்கின்றதை நம்ம விசாரணை செய்ய வேண்டும். இது எப்படி நடக்குது? அதான் பிண்ட விசாரம். இந்த நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாது இருப்பது என்ன? அதாவது பிண்டத்தில் விசாரணை பண்ணணும்னா அது குறிப்பிட்டு சொல்றாரு. இப்போ தலையில் முடி இருக்கு, கண் புருவத்தில் முடி இருக்கு, முகத்தில் மீசியில் முடி இருக்கு, தாடி இருக்கு, அக்கல்ல இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் நெத்தியில் மட்டும் ஏன் இருக்கிறது இல்லை? அப்படி விசாரணை பண்ண சொல்றாரு, ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு பிள்ளை பெருமான் அவர்கள். அப்போ இறைவனுடைய நிலை தெரியும். அந்த நிலையில் இருக்கும்போது விசாரணை பண்ண சொல்லுகிறாரு. அதே போல கை கால்களில் விரல்களில் நகம் முளைத்தலும் அந்த நகம் வளர்தலும் இவை போன்ற மற்ற தத்துவங்களினது ரூப சுபாவங்களும் என்னவென்றும் பிண்ட விசாரம் செய்து கொண்டிருங்கள். இப்போ கையில் விரல் இருக்கு, விரத்தில் நகம் இருக்கு, நகம் முளைச்சிக்கிட்டு இருக்கு, நகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும், நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம், திரும்பி வளருது இல்லையா? இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத பிண்டத்தில் விசாரணை செய்து கொண்டிருங்கள். அண்டங்களிலும் பிண்டங்களிலும் விசாரணை செய்து கொண்டிருங்கள். இப்படி இடைவிடாது விசாரணை செய்து கொண்டிருந்தால் இவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள் அதை குறித்து ஏளனமாக சொல்லுவார்கள். இப்போ நம்ம அதை பற்றி வேலை பேசும்போது இவன் என்ன பைத்தியக்காரன், இதெல்லாம் நடக்குது சகஜதானேன்னு ஏளனமாக பேசுவார்கள். நியாயம் தானே? இப்போ நம்ம போய் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா போடா பைத்தியக்காரன், எல்லாம் நடக்கிறது சகஜம் தானே, நீ என்ன புதுசாக சொல்கிற, அந்தந்த காலகட்டத்தில் நடக்கிறது சகஜம் தானே அப்படின்னு ஏளனமாக சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவது அவர்களுக்கு சுபாவம், அது மனித இயல்பு, அது இயற்கை. மனித இயல்பு சொல்றது. ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஆதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்யக்கூடாது. நீங்கள் இறைவனை பற்றி விசாரணை செய்யும்போது, அதாவது விசாரம் என்பது இறைவனை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது, மனதுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, இல்லை வெளிப்படையாக ஆராய்ச்சி செய்து கொண்டு மற்றவர்களோட ஒத்த கருத்தோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பேசினாலும் சரி, உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள். அதை நீங்கள் லட்சியம் செய்ய வேண்டாம். நீங்கள் சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதான் உபதேசத்தில் சொல்றாரு. நீங்கள் சரியான நிலையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் விசாரணை செய்து கொண்டிருங்கள். மற்றவர்கள் ஏளனமாக பேசினால் கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவர்களுக்கு உண்மை தெரியாது சொல்லிட்டு இன்னொரு உண்மையான நிகழ்வை இங்கே சொல்லுவார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் இவர் ஏன் சொல்கிறாருன்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்படியே காதில் 2 பெரிய பொத்தல் செய்து வரவிடுத்தவர் ஆணுக்கு கடுக்கண்டல் இடுவதும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியவை போடுதலும் நமக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்களிட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா? நல்லா கவனிக்கணும், இது ஒரு நுட்பமான உபதேசம். இப்போ ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை வளருது, ஆண் குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோம். அப்புறம் பெண்ணுக்கு வருவோம். இந்த ஆண் குழந்தை வெளியே தாயின் கருவறையிலிருந்து இந்த உலகத்துக்கு வெளியே வரும்போது காதில் ஓட்டை இருக்கா? இல்லை. 9 துவாரங்களோட ஒரு குழந்தை பிறக்குது. கண்ணு 2, மூக்கு, வாய், அபானம், குறி, இப்படி நிலைகள்ல இருக்கு இல்லையா? ஆனால் காதில் கடுக்கான் போடுறதுக்கெல்லாம் ஓட்டை இருக்கா பிறக்கும்போது? இல்லை. அப்போ காதில் ஒரு ஆளுக்கு கடுக்கான் போடுறதுக்கு சம்மதம்னா, ஆண்டவருக்கு சம்மதம்னா, அவர் காதில் ஓட்டை போட்டதுன்னு அனுப்பியிருக்கணும். இதை ஏன் சொல்லுகிறார் என்றால், இதை விளக்க இன்னும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இது அப்படியே வச்சுக்கங்க. அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளை பிறக்கும்போது அவளுக்கு மூக்குத்தி போடணும், அது ஒரு சம்பிரதாயம் கடவுள் நினைச்சிருந்தாருன்னா மூக்குத்தி போடுறதுக்கு மூக்கில் ஓட்டை வச்சுட்டு தானே அனுப்பியிருக்கணும். காதில் கம்மல் போடணும்னா காதில் ஓட்டை வச்சு தானே அனுப்பியிருக்கணும். ஏன் அனுப்பல அப்படின்னு கேட்கிறார். அப்போ அது கடவுளுக்கு சம்மதம் இல்லை என்று கூறுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இதைதான் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் கூறப்பட்ட சங்கற்ப விகற்பங்களில் நாம் கவனம் செலுத்தக்கூடாது விண்ணப்பத்தில் சொல்றாரு இல்லையா?
என்ன சொல்றாரு? விண்ணப்பத்தை படிச்சிருப்பீங்க. எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய, இங்கே பேருபதேசம் என்பது சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்தே இருக்கும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய, இது தொடங்கி எங்கிருந்து சொல்றாரு? ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் உண்டு, விளக்கம் உண்டு. சுத்த சன்மார்க்கம் காலம் தொடங்கி அதுக்கு முக்கியமான தடைகள் எது? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமும் போதிய முதலியன உலகச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். அப்போ இது சங்கற்ப விகற்பங்கள். அவங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி, மதங்களுக்கு ஏற்றபடி, சமயங்களுக்கு ஏற்றபடி, மார்க்கங்களுக்கு ஏற்றபடி இது உருவாக்கி கொண்டார்கள். அது இறைவனுக்கு சம்மதம் இல்லை. அதை சொல்லுவதற்கு தான் இப்படி சொல்றார். மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்றார். இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும்போது அவனுக்கு பிற்காலத்தில் கடுக்காம போடணும்னா இறைவனே அதை காலில் ஓட்ட வச்சு தானே வெளியே அனுப்பியிருக்கணும். குழந்தைகளே ஏன் அனுப்பல? இறைவனுக்கு சம்மதம் இல்லை. அது இவங்களாக உருவாக்கப்பட்டது, உருவாக்கி கொண்டது. அதனால தான் சொல்றாரு, ஆதியிலே, அதாவது சுயமாக தோன்றிய இறைவன், ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன், சாதி மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. சாதி மதமும் சமயமும் காணா ஆதி அநாதயம் அருட்பெருஞ்சோதி. அந்த இறைவனுடைய சம்பந்தப்பட்டது அப்படியே தான் அந்த வரும் உபதேசத்தில். அதனால தான் இது சொல்றாரு. ஆக இது இறைவனுக்கு சம்மதம் இல்லை. இறைவனுக்கு சம்மதம் இல்லை. இவருக்கே குழந்தையாக இருக்கும்போது, நமது பிள்ளை பெருமான் அவர்கள் குழந்தை இறைவனாக இருக்கும்போது உலகியலிலே ராமையா பிள்ளை அவர்களும் சென்னையம்மையவர்களும் இந்த மகனுக்கு காது குத்த வேண்டும் என்பதற்காக, பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக மருதூர் பக்கத்தில் பெண்ணலூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ராமலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கு. அங்கதான் அவருக்கு பேர் வச்சு காது குத்தி மொட்டை போட்டு கடுக்காம் போட்டாங்க. அன்றைக்கே சொல்லுகிறார், கடுக்காம் போட்டாங்க, நான் கழட்ட மாட்டேன், நீ தான் கழட்டணும். அதன் பிறகு இறைவன் ஆட்கொண்ட பிறகு இறைவனை திருடன் வேடத்தில் வந்து கடுக்கானை கலட்டியது. ஏன் கடுக்கானை கலட்டினாரு? திருடன் வரல இறைவன், நல்ல பட்ச, அதாவது திருடன் வந்து கழட்டிட்டு போக வரல. இது உலகில் சொல்லப்பட்ட விளக்கம். இறைவன் ஏன் வந்து கடுக்கான் கலட்டினாரு? தன் மகனுக்கு இனிமேல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. 33வது ஆண்டில் உனக்கு இனிமேல் திருநூறு தேவையில்லை மகனே என்று சொல்லிய இறைவன், இனிமேல் சமயங்களிலும் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட இந்த சங்கற்ப விகற்பங்கள் உனக்கு தேவையில்லை என்று சொல்லிய இறைவன், அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த பிறகு கடுக்கானை அவரே வந்து திருடன் வேடத்தில் கழட்டிய இறைவன். இந்த விளக்கம்லாம் யாரும் சொல்ல முடியாது. நீ எப்படி சொல்லலாம்னு நீங்கள் என்ன கேட்கவும் முடியாது. இது இறைவன் கொடுத்த விளக்கம். இதுக்கு எங்கேயும் எழுதி வைக்க முடியாது. உணரணும், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே இந்த விளக்கங்கள் நிறைய நான் சொல்லியிருக்கேன். 5 வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கிறேன் யூடியூப்பில். நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். நீங்கள் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி கிருஷ்ணமூர்த்தி. உலகியல் விளக்கம் வேற. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க, இவர் படிக்க முடியாதுன்னு வந்துட்டாரு வாத்தியார்கிட்ட, அதெல்லாம் இல்லை. அது இறைவனுடைய திருவிளையாடல். அப்படிதான் நடக்கணும். ஏன்னா தன் மகன் உலகியலிலே எந்த வாத்தியார்ட்ட போய் படிக்கக்கூடாது. இறைவனுடைய கட்டளை அது, அவர் போட்ட திட்டம் அது. தன் மகன் யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தன் மகன் காவி உடையை அணியக்கூடாது. இந்த 3 நிலைகளிலே இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குது என்பதை பாடலிலே வல்லற்பமான அவர்களை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விளக்கங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆக இந்த நிலையில் இருக்கும்போது, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற இறைவனை நாம் விசாரத்தில் இருக்க வேண்டும். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் கூறப்பட்ட இந்த நெறிமுறைகளை விட்டுவிட வேண்டும், சம்பிரதாய சடங்குகளை விட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை கூறுகிறார். இறைவனுக்கு சம்மதம் இருந்தால், ஒரு குழந்தையை உருவாக்கிய இறைவன் அந்த ஆணுக்கு கடுக்கான் போட வேண்டும், இது காதிலே ஓட்டை இருக்க வேண்டும், துவாரம் இருக்க வேண்டும் என்று துவாரத்தோடு அனுப்பியிருக்கணும். அதே போல் ஒரு பெண் குழந்தையை
இந்த பூலோகத்திற்கு அனுப்பும்போது இந்த பெண்ணுக்கு மூக்குத்தி வேணும், கம்மல் வேணும்னு நினச்சிருந்தா அதில் ஓட்ட போட்டு அனுப்பியிருக்கணும் இல்லையா? அதுக்காக விளக்கமாக சொல்கிறார். இதை விளக்கமாக நம்ம சொல்லணும் மக்களுக்கு. சாதாரணமாக இதை படிக்கிறவங்களுக்கு புரியாது. என்ன பெருமான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்லாம் புரியாது. இதுதான் விளக்கம். இறைவனுக்கு சம்மதம் இல்லை என்று கூறுகிறார். ஆக காதில் கடுக்கான் இடுவதும் மூக்குத்தி முதலியவை நகையிடுவும் சம்மதம் வருமா? இப்படி விசாரித்து பிரபஞ்ச மோகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால், அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த ஆசைகள் அலட்சியமாக இருக்கணும், நம்ம லட்சியமாக வைக்கக்கூடாது. இப்படி அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாகும். நிராசை என்பது எந்த விதமான ஆசையும் நமக்கு இருக்காது. அதான் உலக விடயங்கள் சொல்றாரு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை போன்ற ஆசைகள் வராது. சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டுவிட்டால் இந்த ஆசைகள் வராது. அப்ப நிராசை உண்டாகாது. அப்போ ஆதலால் சரியை இங்க பாருங்க. இதோட இன்னைக்கு உபதேசத்தை முடிக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த சரியை கிரியை யோகம் என்ற 12 நிலைகள் முதல்ல இருக்கு. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து விளக்க நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரியை கிரியை இந்த யோகம் இந்த 12 நிலைகளும் சமயங்களையும் மார்க்கங்களையும் மதங்களையும் சார்ந்தது. சரியை என்பது உருவ வழிபாடு செய்வது. இந்த உருவ வழிபாடு எல்லா சமயங்களிலும் உண்டு. சைவ சமயத்தில் சிவபெருமான், மார்க்கங்களிலும் உண்டு. சிவபெருமான், முருகன், காணாபத்தியம் இப்படி அவங்களை உருவகப்படுத்தி வழிபடுவது. கிரியை என்பது அதே உருவங்களுக்கு வேதங்கள் சொல்லி அந்தந்த சமயத்துக்கு ஏற்றபடி மந்திரங்களை சொல்லி, உதாரணத்துக்கு சைவத்தினுடைய மந்திரம் நமச்சிவாயா, சிவாய நம, ஓம் சிவாயா, ஓம் முருகா, சரவண பவா, விநாயகா, இப்படியெல்லாம் மந்திரங்கள் உண்டு. மந்திரங்கள் சொல்லி வேள்வி வளர்த்தி வணங்குவது இது கிரியை. யோக நிலை என்பது அதிலே சமயங்களையும் கண்ணை மூடிட்டு மணிக்கணக்கில் உட்கார்றது, மரத்துக்கடியில் உட்கார்ந்துடுறது, காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துடுறது, நதிக்கரையில் குளத்துக்கரையில் போய் உட்கார்ந்துக்கிறது. இந்த 12 நிலைகளும் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தது. அதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு. நல்ல கவனிங்க. இப்போ நான் விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ பிள்ளை பெருமான்கள் சொன்னதை நீங்கள் நல்லா கவனிங்க. சரியை முதலிய சாதகம் 4, சரியில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். இந்த 4ல் 4வது இனத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4ல் 3வது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை என்னும் படி உண்டாகின்றது. அதான் சொல்றேன். இந்த சரியை, கிரியை, ஞானம் போன்ற 12 நிலைகள். சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். கிரியையில் கிரியை, கிரியையில் சரியை, கிரியில் யோகம், கிரியில் ஞானம். 4வது நிலையில தான் ஞானம் வந்துகிட்டே இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். மெஞ்ஞானம் கிடையாது, ஞானம் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். இந்த நிலைகளில்தான் நிராசை உண்டாகிறது. அப்போ இந்த நிலைகள் எல்லாம் மாறிய பிறகு ஞான சரியை, இது சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு ஞான சரியை, ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இதுதான் வல்லப்பமனை இது சொல்றாரு. அப்படியெல்லாம் விசாரித்துக் கொண்டிருங்கள். இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார். இந்த 2 நிலைகளுக்கு வித்தியாசம் பார்க்கணும். இதை கண்டிப்பாக மக்களுக்கு விளக்கமாக சொல்லணும் தான் நான் பேர் உபதேசத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஞானசரிக்கு வந்த பிறகு, சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு ஞானசரியை, ஞானக்கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம், இப்படி 4 நிலைகளிலே நீங்கள் விசாரித்து கொண்டிருந்தால், ஞானசரியை என்பது அங்கிருந்து மரணமில்லா பெருவாழ்வு தொடங்குகிறது. இப்படி இறைவனை விசாரித்துக் கொண்டிருந்தால், இறைவனை பற்றி விசாரம் செய்து கொண்டிருந்தால், ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரிய வேண்டியதை தெரிவிப்பார். இதை மறுபடியும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போது
உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார், கண்டமாக தெரிவிப்பார். முதலே ஓரளவுக்கு உங்களுக்கு அறிவுக்கு விளங்கும்படி தெரிவிப்பார். ஓரளவுக்கு, அதான் கண்டமாக. அகண்டமாக தெரிவிப்பார், மிகவும் விவரமாக, விளக்கமாக, முழுவதுமாக உங்களுக்கு தெரிவிப்பார். அதனால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள். அடுத்து சொல்லுவார் பாருங்க. நம்ம இந்த பாராவோட நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். 2.5 வருஷமாக நான் சொல்லி கொண்டு வந்தேன். என்ன 2.5 வருஷம்? நல்லா கவனிக்கணும். அதாவது தர்மசாலையிலிருந்து சித்தி வளாகத்துக்கு போன அந்த 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்காராம். எப்போ போனாரு சித்தி வளாகத்துக்கு? 26/10/1870. 26/10/1870 தர்மசாலையிலிருந்து சித்தி வளாகம் போறாரு. சித்தி வளாகம் என்பது அப்போ மேட்டுக்குப்பம் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் சித்தி வளாகம்னு வல்லப்பமான் பேர் வச்சார். மேட்டுக்குப்பம் போறாங்க. யாரோ தந்தையும் மகனும் அருப்பஞ்சாண்டவரும் நமது பிள்ளை பெருமானவங்களும் அங்கே போறாங்க. ஏன்னா அப்பா சொல்றாரு, மகனே நம்மளால இன்னும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும், அதுக்கு ஒரு இடம் பாருன்னு சொல்லுவாரு. பாட்டு இருக்கு நண்பர்களே. நான் ஏற்கனவே கூறியது போல இங்கே பேசக்கூடிய கருத்துக்கள் அத்தனையுமே திருவொற்பாவில் கண்ட உண்மைகள். பாட்டு இருக்கு, அம்பலவாணர் வருகையில் பாட்டு இருக்கு. ஒத்த இடம் காட்ட வாரியல் என்று கூப்பிடுவார் அப்பாவை. அப்பதான் 2 பேரும் ஒன்னா பார்க்க. முதல்ல மகனை சொல்லுவாரு, நீ போய் எங்கேயா போய் தேடி பாருன்னு சொல்லுவாரு. இவர் சொல்லுவாரு, எல்லாம் நீ செஞ்சுட்டு கடைசியில் நான் போய் பார்க்கணுமா? நீ இல்லாம நான் பார்க்க முடியுமா? ஆனால் நீ என் கூட வான்னு சொல்லி தான் 2 பேரும் மேட்டுக்குப்பம் போறாங்க. பாட்டு இருக்கு. அந்த விளக்கத்தை வச்சுதான் நான் உங்களுக்கு இந்த வள்ளலார் ஊழியன் சொல்லிட்டு இருக்கேன். இறைவன் கொடுத்த தயவும் கருணையும் எனக்கு அது. அப்போ 26/10/1870 தர்மசாலையிலிருந்து விடுபட்டு அங்க போறாங்க. அதுக்கப்புறம் தர்மசாலைக்கு அவர் வரல. வல்லப்பமான் அவர்கள் நல்லா கவனிச்சுக்கணும். வல்லப்பமான் அவர்கள் மருதூரிலே வருவிக்க விட்டார். அதுக்கப்புறம் சின்னக்காவனம் போய் சென்னைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சின்னக்காவனம் போகலை. இங்க சென்னையில் இருக்கும்போது 33 ஆண்டுகள் இருக்கும்போது அங்க போகல. அதுக்கப்புறம் அவர் சுத்த சிவஞான வெளிக்கு போயிட்டாரு. அப்பதான் இங்க தேடுறாங்க ராமலிங்கத்தை காணன்னு. இங்க சொல்றாங்க அவர் எங்க போனாருன்னு தெரியாது, எந்த ஊருக்கு போனாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க புத்தகங்கள்ல எழுதியிருக்காங்க. அது உண்மை அல்ல. அவர் சுத்த சிவஞான வெளிக்கு போயிட்டாரு அப்பா கிட்ட. அங்க சுத்த சிவநாக்கத்தை வாங்கணும், சாகா கல்வியை கத்துக்கணும், அங்க போயிட்டாரு. அங்க போயிட்டு தான் நேர பூலோகத்துக்கு வரும்போது சிதம்பரத்துக்கு வந்து அங்கே வெங்கட ரெட்டியாரை பார்த்து கருமொழிக்கு வராரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கங்கள் நிறைய சொல்லியாச்சு. அருப்பஞ்சாண்டவர் திருவிளையாடல் என்ற பதிகத்தில் 350 பதிவு போட்டிருக்கோம். 1 வருஷமா திருவிளையாடலை சொல்லியிருக்கோம். இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த பேருபதேசம் திருவிளையாடல சேர்ந்தது தான். அப்போ 26/10/1870 இந்த 2.5 வருஷம் சொல்றாருல, அதுக்கு விளக்கம் சொல்லணும் இல்ல. 26/10/1870 தர்மசாலையை விட்டு அங்க போறாரு. எங்க? மேட்டுக்குப்பத்து போறாரு. இது எப்படி கரெக்டா உங்களுக்கு தெரியணும்னு எனக்கு கேட்கக்கூடாது. இறைவன் கொடுத்த விளக்கம் தான். அதுக்கான ப்ரூஃப்கள்லாம் நிறைய இருக்கு. அதை இப்போ நம்ம விளக்கமா சொல்ல முடியாது. அப்போ அங்க போறாரு. அங்க போனோன்னே 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 வருஷம் ஆன உடனே எப்ப சொல்றாரு? அதை 22/10/1873 கொடி கட்டி பேருபதேசத்துல சொல்றாரு. அப்போ 26/10/1870க்கும் 26/10/1870க்கும் 22/10/1873க்கும் இங்க இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இந்த 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சித்தி வளாகத்துக்கு நான் வந்து மேட்டுக்குப்பத்துக்கு வந்து 2.5 வருஷமா இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த வரிக்கு விளக்கம். புத்தகத்தை படித்தா தெரியாது, யாருக்கு புரியும்? அப்போ இந்த 2.5 வருஷமாக நான் சொல்லி கொண்டு வந்தேன். நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க யாரும் காலில் வாங்க மாட்டேன்றீங்களே, என்ன மனுஷனாகவே மதிக்கலையேன்னு கேட்பாரு ஒரு பாடல்ல. அனுபவமாலையில சொல்லுவாரு, நான் சொல்றதை என்ன மனுஷனா கூட நீங்க மதிக்கிறது இல்லை, என் கூட இருந்தவங்களே சதி செஞ்சாங்கன்னு சொல்லுவார். விளக்கம் இருக்கே, யாரும் மறுக்க முடியாது. அப்போ சொல்லிக் கொண்டு வந்தேன். இனி சொல்பவர்கள் சில நாள் தடைபட்டு இருப்பார்கள். இனிமே யாரும் சொல்ல முடியாது. இனிமே யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமேல் நடக்க போறதை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். எதை வச்சு சொல்றாரு? 30/1/1874 இரவு 12 மணி வரைக்கும்
12 மணிக்கு நான் இறைவனோட கலக்க போகிறத நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படிங்கிறது சூட்சமாக சொல்கிறேன். நான் 2.5 வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன், யாரும் கேட்கல. இனிமேல் யாராலும் சொல்ல முடியாது, தடைப்பட்டு இருப்பார்கள். இனிமேல் யாரும் சொல்ல முடியாது. இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டு இருப்பார்கள். நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள். நீங்கள் இப்போ இருந்துட்டீங்க, காலங்காலமாக இருந்துட்டீங்க. சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டு நீங்கள் இஷ்டப்படி இருந்துட்டீங்க. ஆனால் இனிமே இருக்காதீங்க. உபதேசம் எப்படி பண்ணுறாரு பாருங்க, இதுதான் உபதேசம். இனிமே நீங்கள் இருக்காதீங்க, இப்படியெல்லாம் இருக்காதீங்க. இது கடைசி வார்த்தை, நல்லா கவனிக்கணும், அண்டர்லைன். இது கடைசி வார்த்தை அப்படின்னு அர்த்தம். இனிமே நான் யார்கிட்டையும் பேச போகிறது இல்லை. இதுதான் நான் சொல்ல வேண்டிய கடைசி வார்த்தை. இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். தர்மசாலையிலேருந்து இங்கே வந்து 2.5 வருஷம் ஆச்சு. நான் சொல்கிறேன், அதான் 2.5 வருஷம். 2.5 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் காதலையே வாங்கிக்கிற மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. இதுவரைக்கும் நீங்கள் இருந்தது போதும். இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. இதுதான் நான் சொல்லுகின்ற கடைசி வார்த்தை. அவ்வளோ அருமையாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா? கடைசி வார்த்தை என்பது என்ன? இனிமேல் நான் யாரிடமும் இதை பற்றி பேசப் போவதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் இறைவனாகப் போகிறேன். என் தந்தை என்னோடு 2.5 கலந்து கொண்டு என்னை ஆட்கொண்டு என்னை இறைவனாக்கப் போகிறார். நான் இறைவனாகப் போகிறேன். சித்த நானேன் என்று உந்திப்பற எவ்வளவு பாடல்கள் இருக்கு, சொல்ல முடியும். அது இன்னும் விளக்கமாக சொல்லணும். நம்ம இன்னும் பின்னால் வேலைகள் நமக்கு நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பதிவுகள் போட வேண்டியிருக்கு. அப்போது இந்த விளக்கங்கள்லாம் உங்களுக்கு நிறைய பெருசாக வரும். அப்போது இதுதான் கடைசி வார்த்தை. இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக. சாலைக்கு போகின்ற வரைக்கும் என்ன அர்த்தம்? தர்மசாலைக்கு வர்றதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே இந்த விளக்கம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பிரகாரம் விசாரணம் செய்து கொண்டிருங்கள். நான் சாலைக்கு போகின்ற வரைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இறைவனாக போகின்ற வரைக்கும். என் தந்தை என்னோடு 2.5 கலந்து கொண்டு நான் இறைவனாக போகின்ற வரைக்கும். அதை வெளிப்படையாக அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்லுதா? சாலைக்கு போகின்ற வரைக்கும் சொல்றாரு. அப்போ மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்க? தர்மசாலைக்கு போக போறார் உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அப்படிதான் நினைச்சுக்குவாங்க. தர்மசாலைக்கு போறேன்னு சொல்றாரு வடலூருக்கு, நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்க விசாரணையில் இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அது அல்ல. நான் இறைவனாக இருந்து போகின்ற காலம் வரைக்கும் இதுதான் நான் கடைசி வார்த்தை உங்ககிட்ட பேசுறது. இனிமேல் நான் பேச போறது இல்லை. அதனால நீங்கள் விசாரணை செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லி உபதேசம் செய்கிறார். இந்த நிகழ்வை இன்றோடு முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை தொடரும். இன்னும் நிறைய நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒரே நாளில் எல்லாம் சொல்ல முடியாது. இன்று 4வது பகுதியை நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். எனவே அன்பர்களே, இன்றைக்கு பார்த்த பிரவேசத்தினுடைய தேர்வத்தினுடைய நிகழ்வுகளுடைய உண்மைகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட விசாரணை என்ன, பிண்ட விசாரணை என்ன, இறைவனுக்கு எப்படியெல்லாம் இதெல்லாம் தகுந்தால் இப்படியெல்லாம் ஒரு குழந்தையை வர வைக்க முடியுமே, இது சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் செஞ்ச செயல்கள். மூக்குத்தி போடுறது, கடுக்காம் போடுறதெல்லாம் அந்தந்த மதத்தையும் அந்தந்த மார்க்கத்தையும் சார்ந்தது. அது இறைவனுக்கு உகந்ததல்ல. எனவே இதுதான் நான் கடைசி வார்த்தை உங்கள்கிட்ட பேச போகிறேன். நானும் தர்மசாலையிலேருந்து வந்து இங்கே 2.5 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். யாருமே நீங்கள் இது காதில் வாங்கிக்கல. இனிமே அப்படி இருக்காதீங்க. இனிமே அப்படி நீங்கள் இருக்க வேண்டாம். என்ன, சாலைக்கு போகிறதுக்கு காலம் வந்துகிட்டு இருக்கு. அது வரைக்காவது நீங்கள் விசாரணையில் இருங்கள் என்று சொல்லி இந்த பேருபதேசத்தை செய்திருக்கிறார். எனவே அன்பர்களே, அப்படிப்பட்ட இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். சுத்த சன்மார்க்க காலத்தில் இருக்கிறோம். நாம் புண்ணியம் செய்தவர்கள். நாம் இந்த காலத்தில் சுத்த சன்மார்க்க காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சதுர யுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒளி யுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவனால் படைக்கப்பட்டு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே மக்களே, நீங்களால் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து ஜோதி வடிவில் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை கூறி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்று நீங்கள் இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று இந்த வள்ளலார் ஊழியன் இறைவனுடைய ஆசி பெற்றவன் என்ற கருணையில் தயவில் உங்களை வணங்கி வாழ்த்தி
விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.